மிகப்பெரிய ஒரு துயரம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது என்ன நடந்திருக்கு நேத்துல இருந்து அப்படின்றப்ப பார்க்கும்போது, விஜய் அண்ணா அவரோட பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அவர் கிளம்பி சென்னைக்கு போயிட்டாரு. பட் சென்னையில இருந்து நம்மளோட முதலமைச்சர் இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு கரூர்ல இருக்கிற இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எங்க அட்மிட் செய்யப்பட்டாங்களோ அவங்கள வந்துட்டு பார்த்திருக்காங்க. பார்த்ததுக்கு அப்புறமா இறந்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அப்படின்றது காம்பன்சேஷன் கொடுத்திருக்காங்க. யாரெல்லாம் இதுல சிவியரா இன்ஜூர்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அப்படின்ற ஒரு காம்பன்சேஷனை அறிவிச்சிருக்காரு. அங்க இருக்கிற மக்களையுமே அவர் வந்துட்டு பார்த்திருக்காரு. ஸோ கரூர்ல நடந்து அட்மிட் ஆன உடனே முதலமைச்சர் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதே போல டெபுட்டி சிஎம் உதயநிதி அண்ணா வந்துட்டு துபாயில இருக்காரு. ஸோ துபாயில இருந்து இன்னைக்கு கிளம்பி ஸோ இன்னைக்கு ஈவினிங்குள்ள கரூர்ல பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையுமே வந்துட்டு பார்க்கறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கமிட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒரு சம்பவம் இப்போ தமிழ்நாடுல ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவமா ஒரு மிகப்பெரிய எல்லாருக்குமே வந்துட்டு பேசும் பொருளா ஒன்று மாறி இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்றப்போ இந்த ஒரு கரூர் சம்பவம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல சென்ட்ரல் லெவல்ல வந்துட்டு பேசப்பட்டிருக்கு. அமித்ஷா ஒரு பக்கம் வந்துட்டு இறந்தவங்களுக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் ஆறுதல் சொல்லியிருக்காங்க. நம்மளோட பிரதமர் மோடி அவர்களும் இதே தான் பண்ணியிருக்காரு. ராகுல் காந்தி அவர்களும்